ஏண்டி தண்ணி எடுக்க போன நேரத்தோட வரது இல்லையா? இல்லம்மா, அந்த தங்கம்மாக்கால அவங்க பிரசவ வலியால துடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுல எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்களா, அதாங்க நின்னு பாத்துட்டு வந்தேன். தங்கம்மாளா? அவளுக்கு இது மாசம் இல்லையா, அடுத்த மாசம்ல சொன்னா. சரி சரி, அடுப்பு பாத்துக்க, என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். இப்படி காலை போட்டு என்னாச்சு? நேரத்தோட நல்ல வேண்டா தங்க. என்ன என்னடி எல்லாரும் வேலைக்கு பாத்துக்கிட்டு இருக்கியா? மரத்து வச்சு கூப்பிடல எங்கடா ஓட்டுக்கார? என் பெருமாள் என்னத்தா? டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? போய் மரத்து வச்சு கூட்டு வா. நான் என்னத்தா பண்றது? ஊர் கட்டுப்பாடு இருக்குது. டேய், உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. ஊர் கட்டுப்பாடா? பெரிய ஊர் கட்டுப்பாடு. தள்ளு, நான் போய் கூட்டு வரேன். இந்தா நெல்லு. பிரசவம் பார்க்க போறியா? ஊர் பஞ்சாயத்து கூட என்ன முடிவு எடுத்திருக்காங்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? போ. இல்ல, அம்மா தான் வந்து. அம்மாவது ஆட்டுக்குட்டியாது, போடி. இந்தா சொல்லிட்டே இருக்கறல, போ. என்னடி பஞ்சாயத்து? ஒரு உசுரை காப்பாத்துறதுக்கு பஞ்சாயத்து. நீ வா. அனாவசியமா ஊர் விஷயத்துல தலையிடாத, மரியாதையா போயிரு. ஐயா ஐயா, என் பொண்டாட்டி உயிருக்கு துடிச்சிட்டு இருக்கா ஐயா, கொஞ்சம் அவனை அனுப்பி வைங்க ஐயா. உன் ஒருத்தருக்காக ஊர் கட்டுப்பட்ட மீற முடியுமா? வண்டி கட்டிட்டு வெளியூர்ல போய் பார்த்தா ஐயா, உங்க காலை பத்தி கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவனை கொஞ்சம் அனுப்பி வைங்க. ஐயோ, நான் இப்ப என்ன செய்வேன் கடவுளே? போ, சொல்றேன் போ. இத்தனை நாளா பண்ண பாவம் எல்லாம் போதாதுன்னு அந்த புள்ளத்தாச்சி பாவத்தை வர கொட்டிக்கிறியா? இதெல்லாம் உன்னை சும்மா விட போறது இல்ல. ஆமா ஆமா, இவ சாபம் விட்டு அப்படியே பலிச்சிரு போகுது. போடி பய. ஏண்டா, அதான் மறுத்து வச்சு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டானுங்கல்ல, மறுபடியும் எதுக்கு வச்சுட்டு வேடிக்கை பார்க்கணும்? பேசாம டவுன் கொண்டு போயிடுவோம். டேய், சீக்கிரம் வண்டியை போட்டு. ஐயோ, போயிட்டாளே. அட பாவி, உன் பொண்டாட்டி வயிற்று புள்ளையோட உன்னை விட்டுட்டு போயிட்டாளோ. என்னை விட்டு போயிட்டே. என்னையா அநியாயம்? ஊர் கட்டுப்பாடு அது இதுன்னு சொல்லி கண்ணு முன்னால 2 உசுரை கொண்டுட்டாங்களே. என்னையா எல்லாரும் ஒட்டு மொத்தமா வந்திருக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு பிரசிடண்ட் ஆகும் மெம்பர் ஆகும் தேர்ந்தெடுத்தது ஊர் ஜனங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான், எங்க எல்லாம் சாகடிக்கிறதுக்கு இல்ல. உங்க 4-5 பேர் சுய கௌரவத்துக்காக ஊரையே நாசப்படுத்திட்டீங்களா? அந்த மருத்துவச்சியை ஊருக்குள்ள நுழைய விட்டு இருந்தா 2 உயிர் அநியாயமா போயிருக்குமா? அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க செத்துருந்தா தானே அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். போன பஞ்சாயத்திலேயே சொன்னோம், காலனிக்காரங்க ஒதுக்கி வைக்காதீங்கன்னு. கேட்டீங்களா? இப்ப ஊரையே 2 ஆக்கிட்டீங்களா? என்னையா புரியாம பேசுறீங்க? அவர் ஒருத்தருக்காக இதெல்லாம் செய்தாரு. ஊர்க்காரங்க நம்ம மரியாதை கெட்டு போயிட கூடாதுன்னு தானே ஜாதி கட்டுப்பாடு கொண்டு வந்தாரு. இனிமே யாரும் ஜாதி கதி பேசுறவங்க வச்சுக்காதீங்க. ஆவுன்னா ஜாதி பேர சொல்லி ஏமாத்த பாக்குறீங்களா? பணக்காரங்க நீங்க வேணா ஜாதி வச்சுக்கீங்கயா, நாங்க ஏழைங்க. எங்க உதவி காலனிக்காரங்களுக்கு தேவை, காலனிக்காரங்க உதவி எங்களுக்கு தேவை. எங்களுக்கு சாதி முக்கியம் இல்லைங்க, மனுஷங்க தான் முக்கியம். இப்ப என்னதான்டா சொல்றீங்க? இந்த சாவு எடுக்கணும்னா அந்த காலனிக்காரங்க ஊருக்குள்ள வந்தாகணும். அவங்களை நீங்களே கூப்பிட்டு பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். முடிவு எடுக்கலன்னா இந்த ஊருக்கு பிரசிடண்ட் யாரு, மெம்பர் யாருங்கிறத நாங்களே முடிவெடுக்க வேண்டியது வரும். ஏங்க, இவனுங்க போற வேகத்தை பார்த்தா இவனுங்களே காலனிக்காரங்களை கூப்பிட்டு பணத்தை எடுத்துருவாங்க போல இருக்க. அப்படி ஒண்ணு பண்ணிட்டாங்க, அப்புறம் நமக்கு மரியாதை எல்லாம் போயிருப்போம். நாமளே கொஞ்சம் இறங்கி போய் காலனிக்காரங்க கூட பேசி சமாதானமா போயிடலாமே. அதை விட தூக்குல தொங்கலையா? அதுக்கப்புறமே எதுக்கியா நமக்கு சொத்து அந்தஸ்து கௌரவம் எல்லாம்? அவனுங்களா நாமளான்னு பாத்துருவோம். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். பாத்தியாரையா, இன்னைக்கோ நாளைக்கோ ஊருக்காரங்க மனசு மாறி வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஊருக்குள்ள 2 சாவு விழுந்ததுக்கு அப்புறமும் அவங்க மனசு மாறி வரலன்னா இனிமேலும் இறங்கி வருவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லைங்க. இதுக்கு மேலையும் வீம்பு பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிகளை பட்டினி போடுறது நல்லதில்லை. அதனால எல்லாருமா போய் செஞ்சது தப்புன்னு ஊர்க்காரங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்போம். அண்ணன் சொல்றதா சரிங்க. எத்தனை நாளைக்கு தான் நாங்க அடி வயித்துல ஈர துணி கட்டிட்டு இருக்கிறது? அப்படி தன்மானத்தை விட்டு காலில் விழுறத விட இப்படியே பட்டினி செத்து போயிடலாம். எதுக்காக பட்டினி கிடக்கணும்? உங்களுக்கு கைகால் இல்ல? அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக ஊருக்காரங்களை நம்புறதுனாலதான் உங்களை யாருமே மதிக்கிறது இல்ல. நீங்களே சுயமா தொழில் ஆரம்பிச்சு உங்க சொந்த காலில் நின்னீங்கன்னா உங்களை யாரும் என்ன பண்ண முடியும்? சாமி, நீங்க நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி சொல்றீங்க, நாங்க இன்னைக்கு சாப்பாட்டுக்கே போராடிட்டு இருக்கோம். அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, நாளைக்கே ஊருக்குள்ள போய் எங்களுக்கு ஒரு வழி சொல்லிட்டு பணத்தை எடுங்கன்னு தகராறு பண்ணாதான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். ஏங்க, நாம இந்த தொழில் செய்யறதுனால ஊர்க்காரங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் அதே தொழிலை பிடிச்சிட்டு ஏன் தொங்குறீங்க? என்னடா தொங்குறீங்கன்னு
தெரிஞ்ச தொழில் தானே செய்ய முடியும். புதுசா நம்ம என்ன தொழில் செய்ய முடியும்? இந்த தொழில் இல்லைன்னா நம்மளால பிழைக்க முடியாதா? தூக்கி போட்டு வாங்க, வெளியூர்ல பிடிச்சிக்கலாம். அங்க உங்க சித்தப்பா வெத்தலை பாக்க வச்சுட்டு கூப்பிடுறான், வா வான்னு. ஏச்சப்பறைக்கு நாயே, ஏதாவது பேசுன தூக்கி போட்டு மிதிக்கிறேன். சொன்னா கேள் ப்ளீஸ். அவனை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு சொல்றது கேளுங்கப்பா, கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. என்ன வார்த்தையான பொறுமையா இருக்கிறது? ஏன்பா பாவாட சண்டை போடுக்க நம்ம கூடியிருக்கோம், என்ன விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம்? இது பாருங்க, உங்க தன்மானத்தை விட்டுட்டு ஊர்க்காரன் கால போய் விழுகிறது தப்பு. இதுக்காக கோச்சிட்டு ஊரை விட்டு வெளியே போறது தப்பு. சுடர சொன்ன மாதிரி நம்ம ஊருக்குள்ள குடியிருந்துகிட்டே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும். வாத்தியாரே, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த விஷயத்துல மட்டும் ஒத்து வர மாட்டான். இது பாருப்பா, அப்பன் தொழிலை தான் புள்ள செய்யணுங்கிற கட்டாயம் இல்ல. உங்களுக்கு இஷ்டப்பட்ட தொழிலை நீங்க செய்யலாம், இல்ல வெளியூர் போய் கூட நீங்க பொழைச்சுக்கலாம். ஆனா அவங்க நம்ம அப்படி இல்ல. வாழ்க்கையில பெரும்பகுதி இதே தொழிலை கழிச்சிட்டவங்க. புதுசா எந்த தொழிலும் தெரியாது, வெளியூர் போய் பிழைக்கவும் முடியாது. அதனால நாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த பிரச்சனைக்காக போராடதா சரின்னு எனக்கு தோணுது. அப்புறம் உங்க இஷ்டம். நீங்க போய் உங்க வேலையை ஆரம்பிங்கயா. யோ இருங்கயா, நேத்துக்கு நாங்க அவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னைக்கு வெளியூர்ல இருந்து ஆள் கூட்டி வந்தா என்னங்க அர்த்தம்? மறுபடியும் தூர்ல பிரச்சனை உருவாக்க பாக்குறீங்களா? காலனிக்காரங்க வர அவன் பணத்தை எடுக்க கூடாதுங்க. அவங்க வந்து நாங்க எடுக்கணும். யோ மடத்தரமா பேசாதீங்கயா. உங்களுக்கு தான் இந்த ஊர் மேல அக்கறையா? எங்களுக்கு அக்கறை இல்லையா? அவனுங்கிட்ட பேசி சமாதானம் பண்ணி கூட்டு வரலன்னா வேலை மேனக்கிட்டு போனோம். அங்க காலைல அவன் குடிச்சிட்டு ஒருத்தர் அடிச்சுட்டு வீட்டை கொளுத்திட்டு இருக்கான். அவன்கிட்ட என்ன பேச சொல்றேன்? அவங்களுக்கு தான் வேலையா போச்சுங்க. போன வாரம் இப்படிதான் அப்பனு மூணு அடிச்சுட்டு மண்டையை உடைச்சிட்டாங்க. இப்படிப்பட்டவங்களை போய் நாம எப்படியா கூட்டு வர முடியும்? மணியார் சொல்றது கரெக்ட் தான். உண்மையில அவங்களுக்கு அக்கறை இருந்தா சாமியும் காலையில் இப்படி நடந்து போச்சு, வர்றதுக்கு முன்னப்பட ஆகும் அப்படின்னு வந்து ஒரு வாரம் சொல்லி போயிருக்கலாம்ல. தம்பி, அவங்க அனுப்பி பணத்தை வச்சிருக்க முடியாது. அவசரத்துக்கு தப்பே இல்ல. நாட்டாம சொன்ன மாதிரி வெளியூர்காரங்களை வச்சு பணத்தை எடுத்துட வேண்டியதான். அப்புறம் என்ன நினைக்கிறீங்க? வேலை ஆரம்பிங்கடா. நாங்க எல்லாம் எப்படியா பணத்தை எடுக்க? இறக்கியா கீழே. காலனியை தீ வச்சு கொடுத்ததும் இல்லாம வெளியூர்காரங்களை வச்சு பணத்தை வேலை எடுக்கிறீங்களா? இரு, யாரையா கொடுத்தது? வேற யாரு? இந்த நிக்கிறார பிரசிடண்ட், அவரும் அவங்க ஆளுங்களும் தான். யாராத்தி வச்சது? தூக்கி போட்டு மீட்டு போட மீட்டாங்க. கொஞ்சம் பொறு. அதட்டி பேசுறதுனால உண்மை பொய் ஆயிடாது. எடுத்துட்டு வாங்க பாங்களே. யாரா தீ வைக்க சொன்னது? சொல்லுங்க. கொளுத்துக்கடா பாத்துக்கிட்டு சொல்லிட்டு இப்ப வம்பல மாட்டி விட்டீங்களே சாமி. இத்தனை நாள் அவர் சொத்தை தின்னுட்டு பவர்க்கு நடந்து தானே சொல்றான். செய்யறதையும் செஞ்சுட்டு நாடகம் ஆடுங்க. நிறுத்துங்கடா. அங்க என்னடா கேள்வி? காலனியை கொளுத்த சொன்னவன் நான் தான். எவனுக்காவது தைரியம் இருந்தா என் மேல கை வைங்கடா. எல்லாரும் ஒழுங்கு மரியாதையா ஓடிருங்க, இல்ல எவனும் உயிரோட ஊர் போய் சேர மாட்டீங்க. பணம் இருக்கு, பதவி இருக்குங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசிட கூடாது. ஊர்க்காரங்களை அனுசரிச்சு போகணும். அதுதான் உங்களுக்கு மரியாதை, உங்க பதவிக்கு மரியாதை. நீ யாரா எங்க ஊர் விஷயத்துல? அவனுக்கு அப்படியே தூக்கி மட்டும் விட்டீங்களா? சண்டை வேண்டாப்பா, சமாதானம் போயிடலாம்ப்பா.
விஷயத்தை ஊருக்காரங்க காலனிக்காரங்க எல்லாம் பார்க்க கூடாதியா. நமக்கு நியாயம் தான் முக்கியம். வாங்கியா போலாம். அஞ்ச வேண்டாப்பா. நிறுத்திக்கிறாங்களே போகலாம். கூலிக்கு மாரடிக்கிற பசங்களா போகலா. நிறுத்துடா. நீங்க இந்த விஷயத்தை தலையிடாதீங்க. நாங்க தலையிடாம வேறையா தலையிடுவாங்க. ஊரை ரத்தினமாக்க பாக்குறியா? என்னடா சொன்ன? நல்லா போட்டு குத்துங்க. நாயிலா உள்ள விட மாட்டேன்டா. நிறுத்துங்க. சொல்லல பிரசிடன்ட் எஸ்கேப் ஆனா முதல்ல அவனை பிடிங்க. வேண்டாம். டேய் விட்டுடுங்கடா. ஐயோ போல போறாடா விட்டுடுங்கடா. அடே உன் காலை பிடிக்காதா. அடே வேண்டாண்டா. மரியாதை வெளியே வந்துரு. இல்ல வீட்டோட வச்சு கொளுத்தி விடுவோம். வாட வெளிய. அவன் வர மாட்டான்டா. அடிச்சு வீட்டை நோக்குங்கடா. கொண்டாட மண்ணு நாலா பக்கம் ஊத்துங்கடா. அப்பா அப்பா அவரை ஒண்ணு பண்ணிடாதீங்கப்பா. அப்பா நீ போதா விட்டுடுப்பா. விட்டுடுப்பா. அப்பா அந்த கையில் சப்போர்ட் பண்றியா? அவர் ஒண்ணு பண்ணிடாதீங்கடா. தம்பி தம்பி அந்த பாவிய உயிரோட வச்சு கொளுத்திடுவாங்க போல இருக்கு தம்பி. நீ சொன்னா கேட்பாங்க தம்பி. உங்க ஆளை பத்தி கேட்கிறேன் தம்பி. அந்த ஆளை எப்படியாவது காப்பாத்து தம்பி. என்ன கலையா பண்றீங்க? நிறுத்துங்கயா. சொன்ன கேளுப்பா. நீங்க விடுக்க மாட்டீங்க. இப்ப நிறுத்து போறீங்களா இல்லையா? மனுஷன் நான் பொறுமை வேணும். இப்படி சொல்லி எங்களை அடக்கி வச்சனாலதான் இது அக்கிரமத்துக்கு அளவு போச்சு. அவனை சும்மா விடக்கூடாது. உசுரோட கொளுத்தணும். எங்க வீடெல்லாம் எப்படி எரிஞ்சதோ அதே மாதிரி இவனு எரிஞ்சு சாம்பல் ஆகணும். அப்பதான் எங்க ஆத்திர அடங்கு. கொளுத்துங்கடா. அவரை கொண்டாத்தா உங்க ஆத்திர அடங்கும்னா முதல்ல என்ன கொளுத்திட்டு அப்புறம் அவரை கொளுத்துங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். மனுஷத்தன்மையோட வாழணுங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். என் கண்ணு முன்னாலே நீங்க மிருகமா மாறதை அனுமதிக்கவே மாட்டேன். பாத்தியாரையா இவனை நல்லவன்னு நம்பி இத்தனை வருஷமா நாங்க ஏமாந்தது போதும். எங்களை மாதிரி ஏழை சாதிகளை கூண்டோட அழிக்கணும்னு இவன் முடிவு பண்ணிட்டான். இவன் மாதிரி ஜாதி வரி பிடிச்சவங்களை எல்லாம் உயிரோட கொளுத்தணும். இவர் ஒருத்தர் கொளுத்துறதுனால மட்டும் ஜாதி ஒழிஞ்சிருமா? ஜாதி பெரி நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மனசுல இருந்து ஒழியணும். ஏன் உங்களையே எடுத்துங்களேன். உங்க மனசுல இந்த ஜாதி வரி இருக்கிறதுனால தானே தாலி கட்டி 5 வருஷம் ஆகியும் வாழ வேண்டிய பொண்ணை வாழ வெட்டியாக்கி வீட்டுக்கு உட்கார வச்சிருக்கீங்க. முதல்ல உங்க மனசுல இருக்கிற ஜாதி வரியை தூக்கி எறிங்க. அப்புறம் மத்தவங்களை கேளுங்க. அதுக்காக இவனை மன்னிச்சு விட்டுலாங்கிறீங்களா? இவன் மாதிரி ஆட்களை தண்டிக்காம விட்டா ஊரையே நாசப்படுத்திடுவாங்க. இவனை மன்னிக்கவே கூடாது. நான் மன்னிச்சு விட்டுடுங்கன்னு சொல்லல. அவர் திருந்தறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கன்னு கேட்கிறேன். வாத்தியார் சொல்றது 100க்கு 100 கரெக்ட். அப்படி ஒரு சந்தர்ப்பம் நேக்கு கிடைச்சதுனாலதான் நானே மனம் தெரிஞ்சு வந்திருக்கேன். அதே மாதிரி அவளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பாப்போமே. என்ன சொல்லல? அப்படின்னா அந்த ஆள் செஞ்ச தப்புன்னு எங்க எல்லாரும் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அவரு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவ்வளவுதானே. நான் கூப்பிட்டு கேட்க சொல்றேன். தயவு செஞ்சு கம்பல கீழே போட்டு ஓரமா போங்க. போங்க போங்க. ஓரமா போங்கப்பா. போங்கப்பா. ஓரமா போ. சொன்னா கேளுப்பா. போங்கப்பா. போங்கப்பா. ஓரமா. ஓரமா.
வாத்தியார, உங்களுக்கு எவ்வளவோ இடைஞ்சல் நான் பண்ணிருக்கிறேன். அதையெல்லாம் மறந்துட்டு எனக்காக உங்க உயிரை கூட கொடுக்கிறேன்னு சொன்னீங்களே, ரொம்ப நன்றியா. ஆனா கடைசியா ஒரு வார்த்தை சொன்னீங்களே, இவங்க எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னு, அங்கதான் தப்பு பண்ணிட்டீங்க. இந்த உடம்புல ஓட ரத்தம் இருக்கே, அது அடங்கி போற ரத்தம் இல்ல, அடக்கி ஆழ்ந்த ரத்தம். கடைசி துளி ரத்தம் இருக்கிற வரைக்கும் எவன் கால் என விழ மாட்டேன். நீ போ. ஜாதி என்பது ஒரு கொடிய தீ. அதை அணைக்காமல் விட்டுவிட்டால் அது நம்மை மட்டுமல்ல, நம் தேசத்தையே அழித்துவிடும்.